வணக்கம் நண்பா. இன்று நாம் இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வடைய 5 முக்கியமான தினசரி பழக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க ஒரே நாளில் கோடீஸ்வரனா மாறணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பணக்காரனா மாறணுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெரும்பாலான மனுஷங்க உடனே வெற்றி அடையணும்னு தான் சொல்லுவாங்க. உடனே வெற்றி அடைஞ்சா உங்களுக்கு அனுபவம்ன்ற பொக்கிஷமே கிடைக்காது. அனுபவமே இல்லைன்னா அந்த வெற்றியை உங்களால் தக்க வச்சிக்கவும் முடியாது. அந்த உடனே அடையும் வெற்றி நிலையானதாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைகிறவங்க அனுபவசாலியாக இருக்கிறாங்க. அந்த அனுபவம் தான் அந்த வெற்றியை தக்க வச்சிக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கிறது. அவர்கள் அடையும் வெற்றி நேரம் எடுத்தாலும் அது நிலையானதாக இருக்கும். நீங்கள் தினமும் எதை மேம்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமைகிறது. சச்சின் டெண்டுல்கர் ஒரே நாளில் பெரிய கிரிக்கெட்டராக மாறவில்லை. அவர் தினமும் பயிற்சி செய்வதாலேயும் பல வருஷமா ஒரே துறையில் இருப்பதாலேயும் தான் அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட்டராக உள்ளார். வாழ்க்கை இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே உங்களுக்கு எதையும் தந்துவிடாது. இங்கு எல்லா வெற்றிகளும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அடைய முடியும். அப்படி அடைந்த வெற்றிகளே நிலையானதாகவும் இருக்கும். வாங்க நம்ம இப்போ உங்க வாழ்க்கையை மாற்ற 5 முக்கியமான தினசரி பழக்கங்களை பார்க்கலாம். பழக்கம் 1, இம்ப்ரூவ் யுவர் கிளாரிட்டி. உங்களுக்குள் தெளிவை வளர்த்து கொள்ளுங்கள். காலையில் எழுந்திருக்கும் போதே உங்களுடைய லட்சியம் என்ன, எந்த திசையில் செல்லப் போகிறீர்கள், என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்பதை திட்டமிடுங்கள். அதில் தெளிவு பெறுங்கள். ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு இருந்தாலே அதில் பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். அதனால் எதிலும் தெளிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு பேருந்தில் ஏறிய பயணி எங்கு போக வேண்டும் என்று தெரியாமலேயே ஏறிவிட்டால் எவ்வளவு குழப்பத்துடன் இருப்பாரோ அதுபோல்தான் நாளின் தொடக்கத்திலும் அன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு இல்லாவிட்டால் அன்றைய நாள் குழப்பத்திலும் பயனற்ற விதத்திலும் வீணாகப் போகும். என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு இருந்தால் அதை எளிதாக செய்து முடிக்க முடியும். அனைவரும் செய்கிறார்கள் என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கானதா அது என்று நீயே உன்னை கேள்வி கேட்டுக்கொண்டு அதில் தெளிவுடன் இருக்க வேண்டும். என்ன தேவையோ அதை செய்து தேவையில்லாததை தவிர்த்து வந்தாலே உனது வெற்றி உறுதியாகிறது. காலையில் நீங்கள் அன்றைய நாள் செய்ய வேண்டிய இலக்குகளை எழுதுங்கள். மாலையில் அது முடிந்ததா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பழக்கம் 2, இம்ப்ரூவ் யுவர் டிசிப்ளின். ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் இல்லாமல் ஊக்கமும் திறமையும் உதவாமல் போகும். ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால்தான் நல்ல திறமை வாய்ந்த மனிதர்களும் தோல்வியடைகிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்யாமல் வெற்றியை எதிர்பார்க்க கூடாது. வெற்றி பெற வேண்டுமென்றால் இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒழுக்கம் மிக மிக அவசியம். உடலுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்தால் உடல் வலிமை பெறுவது போல தினமும் மனதுக்கு பயிற்சி கொடுத்தால் அதுவும் வலிமை பெறும். ஒழுக்கம் என்பது தினம் தினம் தொடர்ந்து கடைபிடித்து வரும் நற்பண்புகளின் விளைவு. அமைதியாக கடினமான சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் ஒழுக்கத்துடன் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பாடம் 3, கம்யூனிகேஷன். பேச்சு திறமை. கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் திறமை. உங்கள் கருத்துக்களையும் திறமைகளையும் வெளிக்காட்டாதவரை யாருக்கும் நீங்கள் எத்தகைய மனிதர் என்று தெரியாது. திறமை குறைவாக இருப்பவரும் வெற்றியடைவதற்கு அவரது பேச்சு திறமையே காரணமாக இருக்கிறது. அதிகமாக பேசுவது பேச்சு திறமை என்று தவறாக கருதிவிடாதீர்கள். பல சமயம் அதிகமாக பேசுவது கேட்பவரின் மனதில் எரிச்சலை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் பேசும் பேச்சு தெளிவாகவும் நம்பகமானதாகவும் சுருக்கமாகவும் இருந்தால் நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு மக்கள் ஆவல் கொள்வர். பேசுவதை விட அதிகம் கவனிக்கத் தொடங்குங்கள். மேடை பேச்சுக்களில் உங்களுக்கு பயம் இருந்தால் ஒரு முறையாவது மேடை ஏறி பேசிவிடுங்கள். அந்த பயம் உங்களிடம் இருந்து ஓடிவிடும். தன்னம்பிக்கை வளரும். நட்பு, உறவுமுறை மற்றும் தொழில் அனைத்திலும் இந்த பேச்சுத்திறமை மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் பேச்சுத்திறமையை மேம்படுத்துவதை பழக்கமாக கொண்டிருங்கள். பாடம் 4, இம்ப்ரூவ் எமோஷனல் கண்ட்ரோல். உங்கள் உணர்வுகளை சரியாக கையாளுங்கள். உணர்வுகளை சரியாக கையாளாவிட்டால் அது உங்கள் உறவுமுறைகளையும் தொழிலையும் கெடுத்துவிடும். கோபம், பயம், பொறாமை போன்ற உணர்வுகள் உங்கள் திறமையை அழிக்கின்றன. கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதே உன்னை வலிமைப்படுத்தும். எடிசன் 1000 முறை முயற்சி செய்து பல்பை கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடிக்கும் வரை அவர் பொறுமையாக தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார்.
நிகழ்பவைகளுக்கு உடனே எதிர்வினை ஆற்றாதீர்கள். பொறுமையாக யோசித்து செயலாற்றுங்கள். பயிற்சி, பொறுமை, நன்றி உணர்வு இவை மூன்றும் இருந்தால் உலகத்தில் உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு சுதந்திர மனிதனாக வாழலாம். பாடம் 5. இம்ப்ரூவ் யுவர் எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் சர்வைவ். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வளரும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பழைய கைபேசியில் இன்றைய காலகட்ட ஆப்புகளை இன்ஸ்டால் செய்ய முடியாது. அதுபோல் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு செயல்படாவிட்டால் உங்கள் மதிப்பு குறையும். நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை எனும் போட்டியில் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள். உதாரணமாக, கொடாக் கம்பெனி டிஜிட்டல் கேமரா பற்றி ஆராய்ச்சி பண்ணாம ஏற்கனவே இருக்கும் பொருட்களையே விற்று வந்தத காரணமாகத்தான் அது சரிந்து போனது. அதுபோல் நோக்கியாவும் ஆண்ட்ராய்டை பயன்படுத்தாமல் விட்டதால்தான் நோக்கியா வீழ்ச்சியை சந்தித்தது. காலத்திற்கு ஏற்ப நமது திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.